ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் பிகினர் சீரீஸ் எபிசோட் 2 சாஃப்டான இட்லி கிறிஸ்பியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு வந்து நம்ம கரெக்டாக அரைச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு சாஃப்டான இட்லியும் ஈஸியாக கிடைச்சிரும், கிறிஸ்பியான தோசையுமே ஈஸியாக கிடைச்சிரும். அந்த மாவு நம்ம அரைக்கும் போது குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுக்கு அரிசி, உளுந்து 2மே வந்து தனித்தனியா ஊற வச்சுக்கணும். எப்பவுமே வந்து நம்ம இட்லி அரிசி யூஸ் பண்ணோம் அப்டின்னா தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். வேற ஏதாவது அரிசி யூஸ் பண்ணோம் அப்டின்னா, இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டாக சான்ஸ் இருக்கு. நீங்க எந்த கப்ல இல்ல டம்ளர்ல வேணும்னாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்ல தான் மெஷர் பண்றேன். 5 கப் அளவு அரிசி எடுத்துக்கணும். நீங்க எந்த கப்ல 5 கப் அளவு அரிசி எடுக்கிறீங்களோ, அதே கப்ல 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. அதுதான் மெஷர்மென்ட். நீங்க கப்ல தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. டம்ளருமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சின்ன சின்னதா உள்ள கப்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எதுல யூஸ் பண்ணாலும் 5 கப் அளவு அரிசிக்கு 1 கப் உளுந்து, கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கணும். இப்போ இது 2யுமே தனித்தனியா ஒரு 3 முறை கழுவிட்டு, நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 4 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். அரிசி, உளுந்து 2மே குறைந்தபட்சம் 4 மணி நேரம் ஊறினா தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். மாவும் நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்போ ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு உளுந்து, அரிசி 2மே வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த அளவுக்கு ஊறியிருந்தா தான் நம்மளுக்கு இட்லிக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நீங்க அரைக்கிறதுக்கு மிக்ஸில கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, எப்பவுமே நம்ம கிரைண்டர்ல அரைக்கும்போது பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு இட்லி கிடைக்கும். ஏன்னா, உளுந்து வந்து நம்மளுக்கு நல்லா பொங்கி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து அரைச்சுக்கலாம். உளுந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சமா முதல்ல அந்த கிரைண்டர்ல தண்ணி சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா உளுந்து போட்டுக்கோங்க. ஏன்னா, நம்ம டைரக்ட்டா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே உளுந்து போட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு உளுந்து போட்டோம் அப்டின்னா, உளுந்து வந்து நல்லா ஈவனா அரைப்பட்டு வரும். உளுந்து வந்து நம்ம சேர்த்த உடனே தண்ணி சேர்த்துறக்கூடாது. ஒரு 4, 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஓடி வரணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா அதுவாவே நல்லா இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய தெளிச்சு தான் நம்ம அரைச்சுக்கணும். ஒரே நேரத்துல நம்ம தண்ணி அதிகமா சேர்த்துட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு மாவு வந்து இந்த அளவு பொங்கி வராம போயிடும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அரைச்சிருக்கு. மாவு பாருங்க நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு அரைப்பட்டுருக்கணும். நல்ல ஒரு பட்டர் கன்சிஸ்டன்சில இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாவும் இருக்கணும். அதே நேரத்துல நல்லா வழுவழுன்னு இருக்கணும். இந்த டைம்ல நம்ம உடனே எடுத்தரணும். சப்போஸ் இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓடுனுச்சு அப்டின்னா, நம்மளுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கிற உளுந்து வந்து அப்படியே வந்து அடங்கி போயிடும். அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து மாவு தண்ணி ஆயிடும். இட்லி வந்து ஹார்டாக சான்ஸ் இருக்கு. அதனால இந்த பதம் வரும்போது நம்ம உடனே வந்து உளுந்த வந்து வெளில எடுத்தரலாம். உளுந்து வந்து நல்லா ஓடி எடுத்தோம் அப்டின்னா தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். அதனால பக்கத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க. உளுந்து வந்து அரைச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரிசிய வந்து சேர்த்தரலாம். அரிசி சேர்க்கும்போதுமே தண்ணி வந்து கொஞ்சம் அளவாவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதிகமாயிடுச்சு அப்டின்னா மாவு வந்து தண்ணி ஆயிடும். இப்போ அரிசி வந்து நம்ம சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஓடட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, நம்மளுக்கு வந்து அரிசி நல்லாவே அரைப்பட்டு வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது உப்பு வந்து நல்லா ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும். அதுக்காக தான். இப்போ நம்ம மாவு வந்து அரைச்சிருக்கோம் பாருங்க. இந்த அளவுக்கு நல்ல வழுவழுன்னே அரைச்சுக்கோங்க. சில பேர் வந்து கொஞ்சம் ரவ பதத்துல வந்து எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தாலும் எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வழுவழுன்னு அரைச்சுட்டீங்க அப்டின்னா, இட்லி வந்து இன்னமுமே நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். இப்ப நான் அரைச்சு எடுத்துட்டேன். இத அப்படியே வந்து வெளில எடுத்துக்கலாம். அரிசி, உளுந்து மாவு 2யுமே வந்து அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப வந்து உங்களோட கை வச்சு நல்லா கரைச்சு விட்டுக்கணும். இத வந்து அடியிலருந்து குடுத்து நல்லா ஈவனா கரைச்சு விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்டின்னா, நம்மளுக்கு மாவரைச்ச தண்ணி வந்து உங்ககிட்ட இருந்ததுன்னா, அதையே நீங்க வந்து கொஞ்சமா சேர்த்து கரைச்சுக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்க நார்மலான தண்ணி சேர்த்து கூட கரைச்சுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் மாவ வந்து நம்ம ரொம்ப கெட்டியா இந்த டைம்லயே கரைச்சுட்டீங்க அப்டின்னா, பொங்கி வரும்போது இன்னமுமே திக் ஆயிடும். அப்புறம் இட்லி ஹார்ட் ஆயிடும். மாவு வந்து நம்ம கரைக்கும்போது சில பேர் வந்து கரண்டி வச்சு கரைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம கரைக்கக்கூடாது.
கை வச்சு தான் கரைக்கணும். அப்போதான் மாவு வந்து கரெக்டான அளவுல வந்து புளிச்சு வரும். நம்ம வந்து கரண்டி வச்சு கரைக்கும்போது நம்மளுக்கு புளிக்கிறது வந்து கஷ்டமாயிடும். ஸோ இட்லி வந்து நம்மளுக்கு வந்து ஹார்ட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம மாவு வந்து கரைக்கும் போதே உப்பு சேர்த்தே வந்து நம்ம கரைச்சிரணும். ஏன்னா, நம்ம உப்பு சேர்க்காம கரைச்சோம் அப்படின்னாலுமே, நம்மளுக்கு வந்து புளிக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இட்லி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த 2 டிப்ஸையுமே கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாவ நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல நான் வந்து மாத்தி வச்சுக்கிறேன். நான் 2 பாத்திரத்துல மாத்தியிருக்கேன். ஒரு பாத்திரத்துல அப்படியே ஒரு மூடி போட்டுட்டு, இத ஒரு 8 மணி நேரம் வந்து புளிக்க வச்சுக்கணும். நான் வந்து மார்னிங் தான் இந்த மாவு அரைச்சிருக்கேன். நைட்டுக்கு வந்து செய்றதுக்காக நான் வந்து புளிக்க வைக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற 1 பாக்ஸ் மாவ வந்து உடனே ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க எப்ப செய்ய போறீங்களோ, அதுக்கு ஒரு 8 மணி நேரம் முன்னாடி வெளில எடுத்து வச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வச்சிருந்த மாவு பாருங்க, 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே புளிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மாவு வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். உங்களுக்கு வந்து கரண்டி வச்சு நம்ம நீக்கும்போதே நம்மளுக்கு தெரியும். நல்ல சாஃப்ட்னஸா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தது அப்டின்னா தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். அதே மாதிரி இட்லி ஊத்துறதுக்கு மாவ வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. மேலாப்ல இருக்கிற மாவ வந்து இட்லிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடியில இருக்கிற மாவ வந்து நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது 2மே உங்களுக்கு நல்லா வரும். இட்லி பாத்திரத்துல 2 டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்துல இந்த மாதிரி நல்லா ஆவி வரும்போது தான் நம்ம வந்து மாவ வந்து வைக்கணும். அப்போதான் இட்லி வந்து நல்லா மெத்து மெத்துன்னு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். மாவ ஊத்திட்டு, இப்ப இது ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்க, நம்மளுக்கு இட்லி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு. நல்லா புசு புசுன்னு இருக்கு பாருங்க. இப்ப இதுல லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு கை வச்சு தொட்டு பார்த்தோம் அப்டின்னா, ஒட்டாம வந்ததுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இட்லி எடுத்தரலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இட்லி வந்து எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். இதுக்கு சாம்பார், சட்னின்னு எது வச்சு சாப்பிட்டாலுமே அவ்ளோ அருமையா இருக்கும். கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இன்னைக்கு கார சட்னியோட சர்வ் பண்றேன். டேஸ்ட் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். அடுத்தது நம்ம வந்து தோசை ஊத்திக்கலாம். தோசை ஊத்துறதுக்கு அதே மாவு, இட்லிக்கு வந்து நம்ம மேல உள்ள மாவெல்லாம் எடுத்தோம் இல்லைங்களா? அடியில இருக்கிற மாவ வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம நார்மலா தோசை ஊத்துறது மாதிரியே ஊத்திக்கலாம். ஊத்திட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. பாருங்க நம்மளுக்கு சூப்பரா தோசையும் நல்லா கிரிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளதான் நம்மளுக்கு சூப்பரான தோசையுமே ரெடி ஆயிடுச்சு. தோசை பாருங்க எவ்ளோ மொறு மொறுன்னு கிரிஸ்பியா இருக்குன்ட்டு இதையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா சாஃப்ட்டான இட்லி, கிறிஸ்பியான தோசை ஈஸியா கிடைச்சிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு, ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும்.